கற்கனார். அடுத்துக்கு ஒரு சொல் கசடு அற. அப்போ கசடறங்கிற சொல்ல முன்னால போட்டுங்க. கசடற கற்க, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குகிற நூல்கள் எவையோ அந்த நூல்களை படிக்க வேண்டும். இந்த உலோகாயதன் அப்படி இல்லை. கற்க வேண்டிய நூல்களை கற்காமல் தேவையற்ற நூல்களை பறித்தான். அதனால் அவனுக்கு தாழ்வான அறிவு, கெட்ட அறிவு வந்தது. அந்த அறிவு இருப்பவனோடு நான் சேர்ந்தேன். புணர்வதொரு புல்லறிவு உண்டு. புணர்தல்ல சேர்தல்னு அர்த்தம். அந்த உலகாயதனோடு சேர்ந்து வாழ்ந்தேன். அப்படி வாழ்ந்த பொழுது எனக்கு தாழ்ந்த அறிவு கிடைத்தது. பார்த்தீங்களா, பழக்கத்துல எவ்வளவு முக்கியமான பழக்கம். நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல பழக்கம், தாழ்ந்த அறிவுடையவர்களோடு சேர்ந்தால் தாழ்ந்த அறிவு. ஏன்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகும். நான் எளிமையா சொல்றது, கோவிலுக்கு போறவங்க கூட சேர்ந்தா கோவிலுக்கு போகலாம், முற்றோதல் செய்யறவங்க சேர்ந்தா முற்றோதல் போடலாம், திரைப்படம் பார்க்கறவங்களோட போடலாம். திரைப்படம் பார்க்கலாம்ங்கிற சூழல் தான் நமக்கு வந்து சேரும், மறந்துடக்கூடாது. அந்த முறையில என் வாழ்க்கையில் நான் கல்லா உணர்வின் விசையோடு உலகாயதனை புணர்ந்தேன். அவரோடு சேர்ந்து வாழ்ந்தேன். எனக்கு என்ன கிடைச்சது? புல்லறிவு, மிகவும் தாழ்ந்த அறிவு, மிகவும் தாழ்ந்த அறிவு. அந்த புல்லறிவை பூண்டுன பெற்று தாழ்ந்த அறிவை பெற்றேன். நாமே ஒரு திருமுறை நிகழ்ச்சி நடக்குது, அங்கிருந்தா அது ஒரு விதமான அறிவு வரும். திருமுறை வகுப்பு நடக்குது, அது ஒரு விதமா அறிவு வரும். வேற மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பல விதமான நூல்களை சிந்திப்பவர்கள், அவர்களோடு சேர்ந்தால் அந்த அறிவு தான் நமக்கு வரும், அந்த அறிவு தான் நமக்கு வரும் என்பதை பார்க்கலாம். ஆக அந்த தாழ்வான அறிவு எனக்கு வந்தது. பூண்டுனா அந்த தாழ்வான அறிவை நானும் பெற்றேன். கனையில் கொடிதனவே சென்று குடிப்பழியே செய்து. நம்முடைய அறிவு தாழ்ந்த அறிவுடைய, தாழ்ந்த அறிவுனா புல்லறிவு. நம்ம புல்லறிவாண்மை கடை என்று வள்ளுவர் சொல்வது உங்களுக்கு தெரியும். புல்லறிவு, தாழ்ந்த அறிவு. அந்த அறிவை பெற்ற உடனே என்னுடைய புத்தி எப்படி போச்சா, கனையில் கொடிதனவே சென்று. கனை என்று சொன்னால் அதாவது ஒரு வில்லுல அம்பை ஊட்டி வில்லிலிருந்து அம்பு புறப்படுகிறது. அந்த அம்பு புறப்பட்ட எவ்வளவு வேகமா போகும்? வில்லுல அம்பு பூட்டி விட்டா எவ்வளவு வேகமா போகும்? அந்த முறையில என்னுடைய அறிவு வில்லில் பூட்டிய அம்பை காட்டிலும் வேகமா, கனை வில்லு இப்படி வரைவா இருக்கும், அதுல கை இருக்கும். கனை என்பது அம்பு, அது விடுவார்கள். அந்த அம்பை எடுத்து வில்லுல வச்சு அப்படி விட்டா வேகமா போகும். அதை விட வேகமா கனையில் கொடிதனவே சென்று. இந்த வேகமா போறதுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஆமா, நான் எய்யக்கூடிய அம்பை போல விரைந்து வேகமாக சென்றேன். குடிப்பழியே செய்து. நான் எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா அவங்க எல்லாம் எந்த முறையில பிறந்தாங்களோ, எந்த ஒழுக்கத்துல வாழ்ந்தாங்களோ, என்ன நியதியில வாழ்ந்தார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் என் குடும்பத்துக்கும் என் நடைமுறை வாழ்க்கைக்கும் எது பழியோ அந்த பழியானவைகளையே செய்தேன். நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைகள் பாரம்பரிய நல்ல ஒரு அறிவுமிக்க வாழ்க்கையை கெடுத்து தாழ்வான நிலைக்கு தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்து
தீயோருடைய பழக்கத்தை கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் கீழாக போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கல்லா உணர்வின் விசையோடு உலகாயதனைப் போல மக்களை சேர்ந்து புல்லறிவு போன்றதுதான் காரணம். அந்த புல்லறிவின் காரணமா கணையில் கொடிதனவே சென்று பிறகு குடிப்பழியே செய்து ஒழுக்கமான குடி, செல்வ குடி. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் நல்ல குடி. திருநீலகண்ட நாயனாரை பற்றி சொல்லுவார். தில்லை மூதூர் வேதியர், தில்லை மூதூர் வேட்கோவணத்து வந்து உதித்தார். ஆதியும் நடுவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். இது திருநீலகண்ட நாயனார் பிறந்த குடி. அவர் வாழ்ந்த ஊர் வேதியர், தில்லை மூதூர். நல்ல உயர்ஞானமுடைய வேதியர்கள் வாழக்கூடிய தில்லைப்பதியில வேட்கோவர் குலத்து வந்தார். குயவர் குலத்துல பிறந்தார். பிறந்தது குயவர் குலம்தான். அவர் உள்ளம் எங்கிருந்தது? ஆதியும் நடுவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். அந்த மாதிரியான தொடர்பு எனக்கு இல்லாமல் நான் புல்லறிவு, தாழ்மையான கீழ்மையான அறிவு எனக்கு கிடைத்தது. அதன் காரணமா குடிப்பழியே செய்து நான் பிறந்த குடிக்கு பழி வந்து சேருமாறு என் வாழ்க்கை அமைந்தது. அப்படி வந்த காரணத்தினால் கடிய கொலை, களவு, காமம். ஆமா, கடிய என்ற சொல்லுக்கு கடி என்று சொல் இலக்கணத்துல 23 பொருளை தருவதாக உள்ளது என்று சொல்லுவார்கள். கடி நீக்குதல் அர்த்தம், கடி மனம்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். திரு வலஞ்சுழி பதிகத்துல வலஞ்சுழியா, ஆமா, வலிபலம் பதிகத்துல வலி பலம் உரை இறை அது மிகு கரியது அம்மா பிடியதன் உமை, பிடியதன் உருகொள. வலிபலத்திலே இருக்கிற சிவபெருமான் மிகு கரியதானார். உமை பிடியதன் உருகொள. 2 பேரும் சேர்ந்தாங்க. கணபதி வர அருளினன். கணபதி என்ன செய்வான்? கடி கணபதி. தன்னை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு துன்பத்தை போக்குபவன். இந்த கடிங்கிற சொல்ல இங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க கடிய கொலை, அதாவது நீக்க வேண்டியது, விளக்க வேண்டியது. நீதி நூல்களிலேயும் சான்றோர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மிகவும் கடுமையான குற்றமான கொலை தொழிலை புரிந்தேன். கொலை தொழில் எவரும் சொல்லுங்கள். இது அப்படியே அருமையா ஆசிரியர் திருவள்ளுவ நாயனார் காட்டினார். கொல்லான் புலால் மறந்தானை கைகூப்பி எல்லா உலகும் தொழும். இந்த ஜென்மத்துல நமக்கு புலால் சாப்பிடுற புத்திய சுவாமி மறைச்சிட்டார். அதை பார்த்தாலே அருவருப்பு. இது எவ்வளவு பெரிய புண்ணியம். எனவே நீதி நூல்களாலும் சான்றோர்களாலும் கடுமையான குற்றம் என்று சொல்லப்பட்ட கடிய கொலை, அந்த கொலைக்கு ஒரு அடைய போட்டார் பாருங்க, கடிய கொலை, கொலை தொழில். பிறகு களவு. ஆமா, அடுத்தவருடைய பொருளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இது களவு. அது நீங்க ஒரு பொருளை எடுக்கணும்னா திருடுனாத்தான் குற்றம் நினைக்க வேண்டாம். திருடனும் நினைச்சாலே திருடியதுக்கு ஒப்புன்னு எழுதினார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே
பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். இப்ப வினை எந்தெந்த வகையில உயிருக்கு வரும்னாங்க சிவபிரகாசம் கேட்டவர்களுக்கு தெரியும். மனதால், வாக்கால், காயத்தால். இந்த மூணாலதான் வினை வரும். அப்ப நீங்க திருடனும் நினைச்சாலே குற்றம் வரும். திருடினா அதை விட குற்றம். எனவே கடிய கொலை, கடிய களவு, அதுக்கப்புறம் காமம், மிகுதியாக அழியக்கூடிய பொருள் மேல இருக்கிற விருப்பம். அப்படி இந்த கொலை, களவு, காமம் ஆகியவைகளின் மூலமாக படியின் மிசை தேடி உழன்று. படியின உலகம். இந்த உலகத்துல எந்த விதமான சலப்பும் இல்லாம கொலை செய்வது, களவு செய்வது, காமநிலையில் இருப்பது பலகாலம் தேடி 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 திரிந்தேன். அப்படி தெரிந்த பொழுது தெரிவை தெரியாமல், அருமையான சொல் போட்டார் பாருங்க, தெரிவை தெரியாமல். தெரிவை தெரியாமல்னா உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அதன் இயல்பை அறிந்து அதை செயல்படுத்துகிற திருவருள். அறிவுடைய பொருளானாலும் அறிவற்ற பொருளானாலும் அதை அறிந்து அந்த பொருளுக்கு ஏற்ப செயல்படுத்துகிற திருவருள். அந்த திருவருளை தெரியாமல், அப்படி தெரிவை தெரியாமல் போனது காரணம் என்ன? மேல சொன்னார், கல்லா உணர்வின் மிசையோடு உலகாய் அதனை பூண்டு. புல்லறிவு போன்றதுதான் காரணம். அது அப்படியே தொடர்ந்து கடிய கொலை, களவு, காமமாயி தெரிவை தெரியாமல் அடுத்து வாடி இடையும் மனம் தனக்கும் உலகியல் பொருள்களின் மேலேயே எண்ணி எண்ணி அது கிடைக்காம வாடி வருந்தக்கூடிய மனதுக்கும், பிறகு வாடி இடையும் மனந்தனக்கும் நாடி அது போன வழி போகும் புந்தியும். இப்ப மனம் எந்த வழியில போகிறதோ அது மனம் போன வழியில ஆராயாமல் செல்லக்கூடிய புத்தி. அத சொன்னார். நாடினா ஆராயாமல் அது போன வழி. எது போன வழி? மனம் போன வழி போகக்கூடிய புந்திக்கும், புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும். இந்த புத்தியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வலிமையுடைய அகந்தை. அதனால் திரளார் என்ற அடை போட்டார் அகந்தைக்கு. எனவே அந்த திரள் வலிமை மிக்க அகந்தைக்கும் மேனி அயர அயர அழிய அழியும். அப்போ இந்த உயிர் தங்கி இருப்பதற்கு இடமாக இருக்கிற உடம்பு, இந்த உடம்பு மூப்பினால் அப்படியே சோர்வடைய கைகாலெல்லாம் விட்டு போகும். நினைச்ச மாதிரி எந்திரிக்க முடியாது, நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பிட்டதெல்லாம் செரிச்சது, செரிக்கல. அப்படி உடம்புல தளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர மேனின உடம்பு அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம். இப்படி இந்த உடலில் வலிமை கெட கெட ஏற்படக்கூடிய உயிரினுடைய தன்மையை உரையேன். இந்த தன்மை என்று உரைக்க மாட்டேன். அவ்வளவு துன்பம் என்று உயிரின் துயரம். ரொம்ப நல்ல பகுதி. ஏற்ற பிறப்பு பார்த்தோம். உயிரின் துயரம். இனி அடுத்த தலைப்பு இப்ப 4 பார்த்திருக்கிறோமா? அறியா இயல்பினான், காணா நலத்தினான், ஏற்ற பிறப்பு, உயிரின் துயரம். இந்த துயரத்தின் காரணமா நான் அடைந்த நிலை இருக்கிறதே, அது பார்க்குத்தியில் மயங்கினேன். நல்ல தலைப்புங்க. பார்க்குத்தி. பொதுவா எல்லாருக்கும் ஊசி தெரியும். துணி தைக்கிற ஊசி, மருந்து போடுற ஊசி.
துணி தைக்கிற ஊசி சாலிடா இருக்கும், பின்னால நூல் இருக்கும், கொத்தா வரும். மருந்து போடுற ஊசியில நடுவால ஒரு துவாரம் இருக்கும். அது அப்படி நாம மருந்த அதுல எடுத்துட்டு அந்த ஊசி உள்ள போட்டு அப்படி அமர்த்துற போது மருந்து நடுவாலக்கிற துவாரம் வழியா போகும். இந்த ஊசி எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியுங்களா? ஆமா, நம்ம திரைப்பட பாடல்கள் சொன்னாங்க, பறவை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். அது மாதிரி இந்த பாம்பு என்ற ஒரு பிறப்பு இருக்குது பாருங்க. அந்த பாம்பனுடைய பல்லுல பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கும், நடுவால ஒரு துவாரம் இருக்கும். பாம்புக்கு ஒரு விஷப்பை இருக்கும். பாம்பு கோபப்பட்டால் அந்த விஷப்பையிலே இருந்து விஷம் பல்லு வழியா வந்து யார குத்துதோ அப்படி பட்ட உடனே வித்தின் செகண்டு விஷப்பையிலிருந்து விஷம் வந்து பல்லு வழியா உள்ள விழுந்துரும். இதுதான் பின்னால ஊசி போட கண்டுபிடித்தார்கள். இது ஒரு ஊசி. இன்னொன்னு செருப்பு தைக்கிற ஊசி. செருப்புனா காலணியா, கால் தோல்ல செய்வார்கள், பலவிதமான பொருள் செய்வார்கள். அது நல்லா ஒண்ணு பொருத்தி இருக்கிறதுக்கு ஊசி நூறு போட்டு தைப்பார்கள். அந்த ஊசி எப்படி இருக்குன்னு பார்த்தா முன்னால கொஞ்சம் பட்டையா இருக்கும், கூர்மையா இருக்கும். அந்த கூர்மைக்கு பக்கத்துல ஒரு சின்ன பள்ளம். அது கிராமங்கள்ல சினுக்குன்னு சொல்லுவார்கள். சினுக்கு. இப்ப செருப்புல இப்படி அந்த ஊசி உள்ள விடுவார்கள். அது உள்ள போகும். போன உடனே அடியில இருந்து ஒரு நூலை எடுத்து அந்த சினுக்குல வச்சிருவாங்க. அதை அப்படி இழுத்தால் நூலோட வெளியில வரும். இப்ப செருப்பு தைக்கிற ஊசியை தோல்ல குத்துற என்ன ஆகும்? குத்துற போது வலிக்கும், வெளியெடுக்கிற பொழுது சதைய அப்படியே வெளியே புடுங்கிட்டு வரும். அத போல நான் பல கருவிகளால் துன்பப்பட்டேன். அது எது போல? வார்குத்தியை போல என்று அருமையா காட்டினார். நல்ல பகுதி பாருங்க. வைரமே கொண்டதொரு காமனுக்கும், 21வது பக்கம். வைரமே கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மண்டு மத மாச்சரியனுக்கும் திண்டிரல் சேர் இந்திரியம் 10க்கும் ஈரைந்து மாத்திரைக்கும் அந்தமிலா பூதங்கள் 5க்கும் சிந்தை கவர் 3 குற்றம் 3 குணம் 3 மலம் 3 அபத்தை ஏன்று நின்று செய்யும் இருதுணைக்கும் தோன்றாத வாயு ஒரு 10க்கும் மாறாத வல்வினையே ஆய கிளைக்கும் அருநிதிக்கும் நேயமா இச்சை கிரியை இவை தரித்து அங்கு எண்ணிலா அச்சம் கொடுமை அவை உண்டு கச்சரவன் சீர்நிலை நில்லாது திண்டாடும் பல் கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினே. என்ன அருமையான பகுதி தெரியுங்களா? இந்த 6 கண்ணியில இந்த வார்குத்தியில் மயங்கினேன் என்ற பகுதியை ஆசிரியர் நம்ம தெளிவுபட நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம். பாருங்க. வைரமே கொண்டதொரு காமனுக்கும், இது நிறைய இருப்பதால நேரமானதால இதை படித்ததோட நிற்போம். எஞ்சி இருப்பதை அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. எது